அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க குரு. எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு பாதிப்பு, மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குரு வக்ர பயிற்சி முதன்மையான நற்பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. நவம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதிலிருந்து மிக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அக்டோபர் 15ஆம் தேதி முதல் குருவும் வக்ரத்தில் திரும்புவதால் விரயஸ்தானமாகிய 12இல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் வக்ரம் என்பது முதன்மையான நற்பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தர வல்லது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை நேர்கதியில் சஞ்சரிக்கும் போது கொடுப்பார். வக்ரம் பெறும்போது ஜென்மம், அஷ்டமம், 12, 6 போன்ற இடங்களில் நல்ல மாறுதலை பெற்று தருவாருங்க. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ரிஷப ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், தனுசு, மீனம் என இவர்களுக்கு அதிரடியான மாற்றம் குருவின் வக்ரத்தின் காரணமாக நிறைந்திருக்கிறது. பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார். அவருக்கு சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு வலுவாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இருந்தால் மட்டும்தான் சிரமம் ஏற்படும். மற்றபடி எந்தவிதமான பாதிப்பையும் குருவின் அமைப்பு காரணமாக சந்திப்பதற்கான சூழல் இல்லை. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். இயற்கையிலே சுபகிரகமாக மட்டுமல்ல, பாவ கிரக சேர்க்கை மற்றும் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் சுபத்துவ தன்மையை தான் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக செயல்படுகிறாருங்க. எனவேதான் குருவினுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் உச்ச பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது எதிர்பாராத பல அதிரடியான நன்மைகள் நேர் வழியில் உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக சில கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம். ஆனால் அவை குறுக்கு வழியில் கூட அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் குருவினுடைய அதிர்ஷ்டம் என்பது நேர்வழியில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன் என்றும் நவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் மன நிம்மதி அதிகரிக்கும். எந்த தொழிலை செய்தாலும் அதில் லாபம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகும். எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. சுகஸ்தானம், ரூணரோக சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். கடன் சார்ந்த சிரமங்கள் உங்களை விட்டு விலகும். அபரிவிதமான ஆறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணியில் லாபம் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அகலக்கால் வைக்காமல் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க. ஆடம்பர செலவுகளை வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுவதற்கான யோகம் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக உள்ளது. கடன்கள் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய திட்டங்களை எளிதில் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உறவினர்களிடம் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு, சற்று விரிசல்கள் பெரிய அளவில் சரியாகவில்லை என்றாலும் மேலும் விரிசல் ஏற்படாத வகையில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக குருவின் வக்ரம் உறுதிப்படுத்தி கொடுப்பது மிக பெரிய அளவில்
வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. வக்ரஸ் கதியில் திரும்பி இருக்கக்கூடிய குரு பகவானால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையானதாக மிதுன ராசியும் பார்க்கப்படுகிறது. பல அதிரடியான மாற்றங்கள் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 2ஆம் வலுப்படுத்தக்கூடிய வகையில் சுகஸ்தானம் 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். நீங்கள் திட்டமிடுவதை விட குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவில் முயற்சியின்றி உங்களை தேடி வருவதற்கான சூழல் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு திட்டமிட்டதை விட மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. நல்ல வரனை நிச்சயிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரகர் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு இந்த குருவின் வக்ர காலகட்டத்தில் நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு திருப்திகரமாக அமைவதோடு ஏமாற்றங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிக வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். விரும்பியபடியே இடமாறுதல், பதவி மாறுதல், வேலை மாறுதல் என பல மாற்றங்களை இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகத்தை குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் பற்பல நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. எனவே லாபம் இரட்டிப்பாக உயர்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். எனவே எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் முழுமையாகவும் திருப்திகரமாகவும் நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட அதிரடியான மாறுதல்கள் வலுவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகள் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சூழல் உண்டு. மாணவர்களின் நினைவாற்றல், கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். எனவே கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்ளலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குருவின் வக்ரத்தின் காரணமாக எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாவதற்கான யோகம் முதன்மையாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. சுப நிகழ்வுகள் உங்களை தேடி மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சாது மிரண்டாலும் கூட அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு